மைதானத்தில் இருந்த கோலி ஆர்சிபி டீம்மேட்ஸ் எல்லாருமே அவங்க புறப்படுறதுக்கு முன்னாடி மைதானத்தில் ஐபிஎல் அந்த ட்ரோஃபியை கையில் வச்சுக்கிட்டு நம்ம விராட் கோலி அவர் செஞ்ச செய்கை அங்கே இருந்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் எல்லாத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக பிரீத்தி ஜிந்தா பஞ்சாப் அணியின் ஓனர் அவங்களாலே நம்ப முடியல விராட் கோலி அவராக இப்படி செய்கிறாரு அப்படின்னு. அதே போல் அங்கே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஸ்ரேஷ் ஐயர் அவரும் ரொம்ப பெரிய அளவில் ஷாக். அப்படி நம்ம விராட் கோலி என்னதான் செஞ்சுருக்காரு அங்கே மைதானத்தில் இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் கப்பை 18 வருஷம் கழித்து இப்போ தான் ஆர்சிபி அணி அவங்க முதலாவது முறையாக வாங்குறாங்க. அதே போல் விராட் கோலி 18 வருஷமாக ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் ஆர்சிபி அணிக்காகவே விளையாண்டதால் அவருக்கும் ஐபிஎல் கப்பை தொடர்றதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஸோ நேற்று தான் பஞ்சாப் அணியை வீழ்த்தி முதலாவது முறையாக ஆர்சிபி அணி அதே போல் விராட் கோலி ஐபிஎல் கப்பை அவர் டைட்டிலை வின் பண்ணுறாரு. ஆனால் இதே நிலைமை தான் பஞ்சாப் அணி அவங்களுக்கும். பிரீத்தி ஜிந்தா 18 வருஷமாக அவங்களும் பஞ்சாப் அணியின் ஓனராக தான் இருக்காங்க. அவங்களும் ஒரு வாட்டி கூட ஐபிஎல் ட்ரோஃபியை லிஃப்ட் பண்ணதே கிடையாது. இப்படி இருக்க மைதானத்தை விட்டுட்டு, அதாவது நேற்று செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா மைதானத்தை விட்டு ஆர்சிபி பிளேயர்கள் எல்லாருமே புறப்படுறாங்க. அதே போல் பஞ்சாப் பிளேயர்கள் அவங்களும் எல்லாருமே புறப்பட தயாராகிக்கிட்டு இருக்கப்ப விராட் கோலி அப்பவும் ஆர்சிபி பிளேயர்கள் அவங்க ட்ரோஃபியை வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரோஃபியை வாங்கிட்டு போய் பிரீத்தி ஜிந்தா அவங்க கவலையில் இருக்காங்க. இந்த மேட்ச் தோல்வி அடைஞ்ச வருத்தத்தில் இருக்காங்க பிரீத்தி ஜிந்தா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட விராட் கோலி அந்த ட்ரோஃபியை பிரீத்தி ஜிந்தா அவங்க கிட்ட போய் விராட் கோலி அவரு கொடுத்துருக்காரு. ஸோ கோலி அந்த ட்ரோஃபியை பிரீத்தி ஜிந்தா அவங்க கிட்ட மட்டும்தான் கொடுத்தாரு. ஸ்ரேஷ் ஐயர் அவர்கிட்ட கொடுக்கல. பிரீத்தி ஜிந்தா அவங்களால நம்பவே முடியல. ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஒரு ஐபிஎல் ட்ரோஃபியை தொட்டதே கிடையாது. ஃபைனலுக்கும் பஞ்சாப் அணி பெருசாக வந்ததில்லை. ஆனால் பிரீத்தி ஜிந்தா அவங்க கிட்ட அந்த ஐபிஎல் ட்ரோஃபியை கொடுத்ததுமே பிரீத்தி ஜிந்தா ரொம்ப பெரிய அளவில் நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. கோலி உண்மையாகவே அவர் மிகப்பெரிய லெஜெண்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த சம்பவத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 18 வருஷமாக எப்படி ஆர்சிபி அணி அவங்க கப்பு ஜெயிக்க முடியாமல் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பஞ்சாப் அணி அவங்களுக்கும் அதே வருத்தம் இருந்திருக்கும். இதை கோலி அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. அதனால தான் கப்பை பிரீத்தி ஜிந்தா அவங்க கிட்ட கொடுத்துருக்காரு. ஆனால் ஸ்ரேஷ் ஐயர் அவர்கிட்ட கொடுக்கல. ஏன்னா ஸ்ரேஷ் ஐயர் நிறைய வாட்டி ஐபிஎல் கப்பு மற்ற அணியில் இருந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. பஞ்சாப் அணிக்காக தான் இப்போ ஜெயிக்க முடியல. அதனால் ஸ்ரேஷ் ஐயர் அவர்கிட்ட கொடுக்க விருப்பப்படலை விராட் கோலி. ஆனால் பிரீத்தி ஜிந்தா இன்னைக்கு எப்படியும் ஜெயிச்சிடலாம், ஐபிஎல் கப்பை நம்ம தொடலாம் அப்படிங்கிற ஆசையில் இருந்தாங்க. ஆனால் அது அவங்களுடைய கனவாகவே போயிடுச்சு. அதனால் வாங்கின அந்த கப்பை ஒரு சில நிமிடங்கள் பிரீத்தி ஜிந்தா அவங்க கையில் கொடுத்து விராட் கோலி அவர் சந்தோஷப்பட்டிருக்காரு அப்படின்னு இந்த சம்பவத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே கோலி அவருடைய இந்த மனசு தான் கடவுள், இந்த மனசு அவ்வளவு ஈஸியாக வேறு யாருக்கும் வராது, வேறு யாருக்கும் தோணவும் செய்யாது அப்படின்னு ஏற்கனவே கோலி அவருடைய பேர் தற்போது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அது கூட சேர்த்து கோலி அவர் செஞ்ச இந்த விஷயத்தையும் தற்போது ரசிகர்கள் ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு வராங்க. ஸோ ஸ்ரேஷ் ஐயர் அவர்கிட்ட கொடுக்காம பிரீத்தி ஜிந்தா அவங்க கிட்ட மட்டுமே ஐபிஎல் ட்ரோஃபியை கொடுத்த நம்ம விராட் கோலி அவருடைய இந்த செய்கையை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.